சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். ஓம் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹ. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். ப்ரூயாத் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பேசுறதுன்னு அர்த்தம். சத்யம் ப்ரூயாத், சத்தியத்தை பேசணும். பிரியம் ப்ரூயாத், பிறரை துன்படுத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிளசண்டா பேசணும். பிரியம் ப்ரூயாத். நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். முதல்ல சொன்னோம் இல்லையா, அது ரெண்டும் ஓகே. சத்தியத்தை பேசணும், பிரியமா பேசணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும். நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியமாகவே இருந்தாலும் இன்னொருத்தரை துன்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒருத்தர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டே அது சத்தியமா இருந்தாலும் அவளை துன்புறுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை, அந்த வியாதியின் பேர் பொருட்டு அவளை கூப்பிடுறதுன்றது தப்பு. அவளுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லையா, அப்படி கூப்பிடக்கூடாது. நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத். சரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணுன்றதுக்காக பொய் பேசக்கூடாது. ஏஷ தர்ம சனாதனஹா. இதுவே நம்ம சனாதன தர்மம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். சத்தியத்தை பேசணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிரியமா பேசணும். இதுக்காக அதை விட்டு கொடுக்க கூடாது, அதுக்காக இதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த நீதி ஸ்லோகம் நம்மளுக்கு ரொம்ப அழகா சொல்றது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு பார்ப்போம் வாங்க. ஒரு காட்டுல ஒரு ராஜகுமாரன் வசிச்சுட்டு வரான். ஏதோ ஒரு சூழ்நிலையின் பொருட்டு அவன் அந்த காட்டுல வசிச்சுட்டு வரான். அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப பிரியமானவனா இருக்கான். எல்லா ஜீவன்கள் இடத்துலயும் ரொம்ப கருணாத்மிகாவா இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டான், பொய் பேச மாட்டான். இது அவ கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு நாள் போயின்னு இருக்கிறச்சே ஒரு வேடன் அந்த காட்டுக்கு வரான். ஒரு பன்றிய துரத்தின்ண்டே வரான். அந்த பன்றி அந்த வேடனுக்கு பயந்து ஓடிண்டே இருக்கு. அங்க ஓடுறது இங்க ஓடுறது ஓடிண்டே இருக்கு. சரி, நம்மளுக்கு வேற வழியே இல்லை, இந்த ராஜகுமாரன் இடத்துல சரண் அடைஞ்சிருவோம், அவனை காப்பாத்த சொல்லி கேட்போம், அவன் காப்பாத்துவான் அப்படின்னு நம்பிண்டு இந்த ராஜகுமாரன் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூடாரத்துக்கு, அந்த ஒரு குடிசைக்கு வரான், குடிலுக்கு வரா அந்த பன்றி. பன்றி ஹே ராஜகுமாரா, ஒரு வேடன் என்னை துரத்துறான், எனக்கு என்னோட பிராணனை நீ ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த பன்றி கேட்கறது. உடனே இவன் என்ன சொல்றான், அங்க இருக்க அந்த புதர் பின்னாடி நீ மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த வேடன் அங்க இருந்து வரான். இந்த ராஜகுமாரனாண்ட கேட்கிறான், இங்க ஒரு பன்றி வந்துதான், நான் அதை துரத்திட்டு வந்தேன், அது என்னோட வேட்டை, நான் அதை வேட்டையாடணும், அது இங்க வந்துதா அப்படின்னு ராஜகுமாரனாண்ட கேட்கிறான். ராஜகுமாரனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. என்ன பண்றது, நம்ம சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு அப்படி யோசிச்சுன்னு இருக்கான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்றான், இங்கே வரவில்லை என்பதை வைத்துக்கொள் அப்படின்னு ராஜகுமாரன் சொல்றான். உடனே அந்த வேடனும் ஏதோ புரிஞ்ச மாதிரி அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். பக்கத்துல இருந்த ஒருத்தன் கேட்கிறான், என்னப்பா நீ பொய்யே பேச மாட்டேன்னு சொன்ன, இப்ப என்ன பொய் பேசியிருக்க, இது பொய் தானே அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒருத்தவர் கேட்கிறாரு. இல்லையே, நான் பொய் பேசலையே அப்படின்னு ராஜகுமாரன் சொல்றான். உடனே அந்த பக்கத்துல இருக்கவர் சொல்ல, இல்ல நீ பொய் தான் சொன்ன, இங்க வரலன்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்கிறார். இங்கே வர வில்லை என்பதை வைத்துக்கொள், நீ இங்க வரணும்னா வில்லு ஒண்ணு கையில வச்சுக்கோ அப்படின்றதுதான் நான் சொன்னேன். அவன் அதை தப்பா புரிஞ்சிருந்து அவன் போயிட்டான் அப்படின்னு ராஜகுமாரர் சொல்றார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சத்தியத்தை பேசணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்துல அந்த பன்றியை காப்பாற்றணுன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறச்சு அந்த சாமர்த்தியம் இருக்கக்கூடியவா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம், இல்லைன்னா மௌனமா இருந்துறது ரொம்ப நல்லது. அதனால சத்தியத்தை பேசணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் பேசணும். இதுக்காக அதை விட்டு கொடுக்கறதும் அதுக்காக இதை விட்டு கொடுக்கறதும் பண்ணக்கூடாது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹ. நமஸ்காரம்.